வாழ்க்கை பயணத்தில் சோதனைகளும் வேதனைகளும் நம்மை சூழ்ந்து இனி மீளவே வழியில்லை என்று நாம் நிலை குலைந்து நிற்கும் தருணங்கள் உண்டு. நாம் மலை போல நம்பிய உறவுகள் நம்மை நட்டாற்றில் கைவிடும் போதும், உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் தோல்விகள் நம்மை துரத்தும் போதும் மனம் ஒருவிதமான பேரிருளில் தள்ளப்படுகிறது. அத்தகைய இருண்ட பொழுதில் உங்கள் ஆன்மாவின் அழுகுரலுக்குச் செவி சாய்த்து உங்களை தேற்றித் தாங்கிப் பிடிக்க கைலாயநாதன் தன் திருக்கரங்களை நீட்டுகிறார். இது வெறும் பேச்சல்ல. இத்தனை காலமும் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஈசன் அளிக்கும் மாபெரும் விடை. உங்கள் வாழ்வின் திசையையே மடைமாற்றி கவலைகளைக் களைந்து பேரமைதியை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு தெய்வீக நுழைவு வாயிலாக இந்த பதிவு அமைகிறது. சிவபெருமானின் திருவருள் எப்போதுமே நம்மைச் சூழ்ந்திருந்தாலும் நாம் மாயையில் சிக்கி அதனை உணரத் தவறுகிறோம். ஆனால் எப்போது ஒரு ஜீவன் தனது அகங்காரத்தை விடுத்து எம்பெருமானே உன்னையே சரணடைந்தேன் என்று முழுமையாகத் தன்னை ஒப்படைக்கிறதோ அப்போதே ஈசனின் திருவிளையாடல் தொடங்குகிறது. இந்த பதிவு சிவபெருமான் தனது பிள்ளையான உங்களுக்காக நேரடியாக வழங்கும் ஆறுதல் மொழியும் ஆசீர்வாதமும் ஆகும். உங்களைச் சுற்றியுள்ள உலகத்தின் இரைச்சல்களை மறந்து ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து இந்த திருவாக்கிற்குச் செவி சாய்க்கத் தயாராகுங்கள். உங்கள் கர்ம வினைகள் கதிரவனைக் கண்ட பனித்துளி போல மறையப் போகும் அந்த உன்னதமான பொற்காலம் இப்போதே, இந்த வினாடியே தொடங்குகிறது. வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது. இனி எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கும் இந்த வினாடியில்தான் கைலாயநாதன் உங்களுக்கான தனது திருவிளையாடலை தொடங்குகிறார். அன்பான மெய்யன்பர்களே, இது வழக்கமான ஒரு பதிவல்ல. இத்தனை காலமாக நீங்கள் தனிமையில் சிந்திய கண்ணீருக்கு ஈசன் நேரில் வந்து அளிக்கும் மாபெரும் விடை. உங்கள் வாழ்வின் திசையையே ஒட்டுமொத்தமாக மடைமாற்றப் போகும் ஒரு உன்னதமான தெய்வீக பொழுது இது. தயவு செய்து இதனை வெறும் வார்த்தைகளாக கடந்து விடாதீர்கள். இது உங்கள் வழிகளை உணர்ந்த எம்பெருமான் உங்களுக்காகவே அனுப்பிய நேரடி அழைப்பு. இப்போது எவ்வித சலனமும் இல்லாத ஒரு அமைதியான இடத்தை தேடி அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களைச் சுற்றியுள்ள உலகத்தின் அனைத்து இரைச்சல்களையும் முற்றிலுமாக மறந்துவிட்டு உங்கள் அகவழிகளைத் திறங்கள். இதோ உங்களை நோக்கி ஈசனின் திருவாக்கு ஒலிக்கத் தொடங்குகிறது. என் ஆருயிர் பிள்ளையே, இத்தனை காலமாக நீ சுமந்துழலும் பாரங்கள் அத்தனையையும் நான் நன்கறிவேன். உன் நெஞ்சாங்குழியில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பையும் அதனை எவரிடமும் சொல்ல முடியாமல் நீ தவியாய் தவிக்கும் தவிப்பையும் நான் உணராமல் இல்லை. பல தருணங்களில் எனக்கென்று யாருமே இல்லையா? என் கண்ணீரை துடைக்க ஒரு நாதனும் வரமாட்டானா என்று நீ தனிமையில் விம்மி அழுத இரவுகள் அனைத்தையும் நான் அறிவேன். இந்த சமுதாயம் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். நீ மலை போல நம்பியவர்கள் உன்னை நட்டாற்றில் கைவிட்டிருக்கலாம். ஆனால் அண்ட சராசரங்களையும் ஆளும் நான் எந்த ஒரு நொடியிலும் உன்னை விட்டு சிறிதும் விலகியதில்லை. உனது ஒவ்வொரு மூச்சுக் காற்றிலும் நான் இரண்டர கலந்திருக்கிறேன். உனது நிழலாகவும் உன் ஆன்மாவின் அணையா ஒளியாகவும் நான் உன்னுடனேயே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நீ கடந்து வந்த பாதைகளில் மலர்களை விட முட்களே அதிகம் என்பதை நான் அறிவேன். சோதனைகள் அடுத்தடுத்து உன்னை சூழ்ந்தபோது நீ சோர்வடைந்து நிலை குலைந்து விழுந்த போதெல்லாம் உன்னை தாங்கிப் பிடித்தது என் திருக்கரங்கள்தான் என்பது உனக்கு புரியவில்லை. நீ சந்தித்த ஒவ்வொரு தோல்வியும், நீ அடைந்த ஒவ்வொரு ஏமாற்றமும் உன்னை ஒரு மிகச்சிறந்த படைப்பாக செதுக்குவதற்காகவே என்னால் திட்டமிட்டு வழங்கப்பட்டவை. வலிகளை தாங்காமல் எந்த ஒரு அற்புத சிற்பமும் உருவாவதில்லை. நீயோ நான் சிதுக்கிக் கொண்டிருக்கும் ஆகச்சிறந்த சிற்பம். அதனால்தான் உனக்கு இத்தனை கடுமையான சோதனைகள். இப்போது நீ ஒரு இறுதி முடிவுக்கு வந்திருக்கிறாய். இனி என்னால் துளியும் தாங்க முடியாது, என் சக்தி முற்றிலும் முடிந்துவிட்டது என்று நீ எண்ணும் இந்த தருணத்தில்தான் என் அருளின் பெருவெள்ளம் உன்னை நோக்கி பாய்ந்தோடி வரத் தொடங்குகிறது. உலகத்தின் மாயைகளில் சிக்கித் தவித்து உண்மையான நிம்மதி எதுவென்று அறியாமல் நீ அலைக்கழிக்கப்பட்டது போதும். நிலையற்ற செல்வமும் புகழும் மனிதர்களின் போலி உறவுகளும் நிரந்தரமானவை என்று கண்மூடித்தனமாக நம்பி நீ ஏமாந்தது போதும். இவை அனைத்தும் காணல் நீரை போன்ற வெறும் மாயை என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே இத்தனை வழிகளை நீ கடந்து வர வேண்டியிருந்தது. இப்போது உனது மனம் முழுமையான பக்குவத்தை அடைந்துவிட்டது. உனது அகங்காரம் முற்றிலுமாக அழிந்து சரணாகதி என்னும் உன்னதமான நிலைக்கு நீ உயர்ந்து விட்டாய். எப்போதெல்லாம் ஒரு ஜீவன் தனது முழுமையான இயலாமையை உணர்ந்து தன்னிடம் எஞ்சியிருக்கும் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த ஜீவனின் வாழ்க்கை முழுவதையும் நான் எனது கைகளில் எடுத்துக்கொள்கிறேன். கண்களை மெதுவாக மூடி அமைதியாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடு. அந்த மூச்சு காற்றில் ஓம் என்னும் பிரணவநாதம் கலந்திருப்பதை ஆழமாக உணர். உனது நெற்றி போட்டில் என் கரம் ஸ்பர்சிப்பதாக நினைத்துக்கொள். உன் கவலைகள் அனைத்தும் கதிரவனைக் கண்ட பனித்துளி போல விலகிப் போவதை நீயே இப்போது உணர்வாய். உன்னை சூழ்ந்திருந்த காரிருள் விலகி என் திருவருள் என்னும் பேரொளி உன் வாழ்வில் நிரந்தரமாக உதிக்கப் போகிறது. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் என்னிடம் தெளிவான கணக்கு இருக்கிறது. இனி உன் கண்களில் வழியும் கண்ணீர் ஒருபோதும் துன்பத்தின் கண்ணீராக இருக்காது. அது என்னை உணர்ந்த பக்தி பெருக்கின் ஆனந்த கண்ணீராக மட்டுமே அமையும். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. உனது கர்ம வினைகளின் கொடிய தாக்கத்தை நான் முற்றிலுமாக குறைத்து விட்டேன். உனக்கு முன்னால் நின்ற முட்டுக்கட்டைகளை என் சூலாயுதத்தால் நான் சுக்குநூறாக தகர்த்தெறிந்து விட்டேன்.
இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மாபெரும் வெற்றியை நோக்கியே அமையும். உன் வாழ்வில் நடந்தேறிய கசப்பான நிகழ்வுகளை எண்ணி எண்ணி நீ மனமுருகியது போதும். இறந்த காலம் என்பது முடிந்து போன ஒரு சுவடு. அதை நினைத்து நிகழ்காலத்தின் அமைதியை ஏன் வீணடித்துக் கொள்கிறாய்? எதிர்காலத்தைப் பற்றிய எந்த ஒரு சிறு பயமும் உனக்கு வேண்டாம். நடப்பதெல்லாம் ஈசன் செயலே என்று நீ முழுமையாக நம்பத் தொடங்கிவிட்டால், பயம் என்ற வார்த்தைக்கே உன் அகராதியில் இடம் இருக்காது. நீ உறங்கும் போதும் சரி, விழித்திருக்கும் போதும் சரி, நான் உனக்கு காவல் தெய்வமாக நிற்கிறேன். சிவபெருமான் என்னை ஒரு காலும் கைவிட மாட்டார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் உன் இதயத்தின் ஆழத்தில் விதையாக ஊன்றிவிடு. அந்த ஒற்றை நம்பிக்கை மட்டுமே போதும். உன் வாழ்க்கையின் திசையை முற்றிலுமாக மாற்றி அமைக்க. உலகத்தாரின் சொற்களை கேட்டு துவண்டு போகாதே. அவர்கள் உனது வெளித்தோற்றத்தை மட்டுமே அளவிடும் அற்பர்கள். உன் அகத்தினுள் உறையும் உண்மையான தூய்மையையும் உனக்குள் ஒளிரும் சிவத்தையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். ஆனால் நான் அறிவேன் உன் மாசற்ற உள்ளத்தை. உன் நேர்மைக்கும் உனது தூய்மையான எண்ணங்களுக்கும் நிச்சயம் நான் மாபெரும் பலனை அளிப்பேன். இன்று நீ படும் இன்னல்கள் அனைத்தும் நாளையே உனது பிரகாசமான வாழ்விற்கான வலிமையான அடித்தளம். இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறதோ விடியல் அவ்வளவு அருகில் இருக்கிறது என்று பொருள். இதோ உனக்கான விடியல் வந்துவிட்டது. என் கைகளை இறுக பற்றிக்கொள். நான் உன்னை இருளிலிருந்து ஒளிக்கும் மரணத்திலிருந்து அமரத்துவத்திற்கும் அறியாமையிலிருந்து மெய்ஞானத்திற்கும் அழைத்துச் செல்கிறேன். உன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் நான் ஊடுருவி உன்னை முழுமையாக சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உன் ஆன்மாவைத் தொட்டு தட்டி எழுப்புகிறேன். நான் உன்னை எழுப்பும் இந்த தருணத்தில் உனது அகக்கண்கள் திறக்கப்படுவதை நீ முழுமையாக உணரலாம். உனக்குள் இத்தனை காலமாக உறங்கிக் கிடந்த அந்த தெய்வீக பேராற்றல் இப்போது விழித்தெழுகிறது. உன் உடலின் ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் சிவநாதம் ஓடத் தொடங்கியிருக்கிறது. பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும் ஆகிய நான், அண்டங்களையெல்லாம் ஆளும் பரம்பொருள் நான், உனக்காக இறங்கி வந்திருக்கிறேன் என்றால் உனது பக்தி எத்துணை தூய்மையானது என்பதை நீயே உணர்ந்து கொள். இத்தனை நாட்களாக நீ பட்ட துயரங்கள், அவமானங்கள், இழப்புகள் என அனைத்தும் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் புடம்போடும் நெருப்பாகவே செயல்பட்டன. நெருப்பில் வெந்த தங்கம் எப்படி எந்த மாசும் இன்றி முழுமையான ஒளியுடன் ஜொலிக்குமோ, அதேபோல நீயும் இப்போது அனைத்து கலங்கங்களும் நீங்கி தூய்மையான ஆன்மாவாக என் கண்முன் வீற்றிருக்கிறாய். உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் நீதியை வழங்கப் போகிறேன். கர்மாவின் சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது மகனே. உனக்கு தீங்கு நினைத்தவர்கள் உன்னை ஏளனம் செய்தவர்கள். உன்னை வீழ்த்த நினைத்து சூழ்ச்சி வலைகளை பின்னியவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த செயல்களுக்கான பலனை அனுபவித்தே தீருவார்கள். அவர்கள் உனக்குச் செய்த துரோகங்களை நான் பார்த்துக் கொண்டுதான் இருந்தேன். நீ எந்த ஒரு பழிவாங்கும் செயலிலும் ஈடுபட வேண்டாம். அவர்கள் செய்த கர்ம வினையே அவர்களை தண்டிக்கும். அது என்னுடைய பொறுப்பு. நீ மௌனமாக இரு. என் திருவிளையாடல் எப்படி அமையப்போகிறது என்பதை மட்டும் அமைதியாக இருந்து வேடிக்கை பார். உன் கைகளில் நான் பொறுமையை கொடுத்திருக்கிறேன். என் கைகளிலோ தர்மத்தின் சூலாயுதம் இருக்கிறது. காலபைரவனாக நான் உருவெடுத்து உன் எதிரிகளையும் உனக்கு வரும் தடைகளையும் வேறறுப்பேன். உனக்குள் இருக்கும் அச்சம், தயக்கம், தாழ்வு மனப்பான்மை அனைத்தையும் என் நெற்றி கண்ணின் பார்வையால் சுட்டெரித்து பொசுக்குவேன். இடிந்து போன உனது வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை நானே என் திருக்கரங்களால் மீண்டும் உறுதியாக அமைக்கிறேன். இது மனிதர்களால் கட்டப்படும் சாதாரண மாளிகை அல்ல. என் அருளால் எழுப்பப்படும் அசைக்க முடியாத கோட்டை. இதை எந்த புயலாலும் அசைக்க முடியாது. எந்த சதித்திட்டத்தாலும் தகர்க்க முடியாது. துன்பம் உன்னை துரத்திய போதெல்லாம் நீ மனிதர்களை நாடிச் செல்லாமல் என்னை நோக்கியே ஓடி வந்தாய். அதுவே அந்த துன்பத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. என்னை அறியாதவர்கள் செருக்கில் திரிகிறார்கள். ஆனால் நீயோ என் பாதங்களை முழுமையாக சரணடைந்து விட்டாய். தன்னிடம் சரணடைந்த ஜீவனை தாங்குவது என் தர்மம். மூச்சை ஆழமாக உள்ளிழு. உட்செல்லும் காற்று என் நாமத்தை உச்சரிக்கட்டும். வெளிவரும் காற்று உன் கவலைகள் அனைத்தையும் அழித்துச் செல்லட்டும். உலக பற்றுதல்களை முற்றிலுமாக துறந்துவிடு என்று நான் உனக்கு கட்டளையிடவில்லை. ஆனால் அந்த பற்றுதல்களுக்குள் சிக்கி உன்னை நீயே அழித்துக் கொள்ளாதே என்றுதான் அறிவுறுத்துகிறேன். தாமரை இலை தண்ணீரைப் போல எதிலும் ஒட்டாமல் வாழ கற்றுக்கொள். உன் வறுமை முற்றிலுமாக அகலும். உன் இல்லத்தில் சுபிட்சம் மழையாகப் பொழியும். நீ ஆசைப்பட்ட உனக்கு தகுதியான அனைத்தையும் நான் உனது காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனால் அந்த அளவற்ற செல்வமும் வெற்றியும் உனக்கு சிறு அகங்காரத்தை கூட கொடுத்துவிடக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன். ஏனெனில் நீ என் பிள்ளை. அகங்காரம் உன்னை அழித்துவிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் கருணை என்னும் கவசத்தால் உன்னை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பான வட்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன். கைலாய மலையின் பனிக்குளிர்ச்சியையும் என் கழுத்தில் ஆடும் நாகத்தின் சீற்றத்தையும் என் திருநீற்றின் மகிமையையும் ஒருங்கே உணரும் ஆற்றலை இந்த தியானத்தின் மூலம் நான் உனக்கு தருகிறேன். இன்னும் ஆழமாக தியானத்தில் செல். உன்னை சுற்றிலும் வெண்ணிற ஒளியாக என் திருநீர் காற்றில் பரவி இருப்பதை உணர். அந்த திருநீற்றின் வாசம் உன் நாசியை தொட்டு
உன் மூளைக்குள் ஊடுருவி அங்குள்ள குழப்பங்கள் அனைத்தையும் துடைத் தெரிவதை கவனி. தீய சக்திகளோ எதிர்மறை எண்ணங்களோ இனி உன்னை நெருங்கவே முடியாது. உனது கர்ம வினைகளின் மூட்டைகளை, உன் கடந்த கால பாவ பதிவுகளை நான் என் தோளில் ஏற்றிக்கொள்கிறேன். இனி நீ எவ்வித பாரமும் இல்லாத ஒரு சுதந்திர பறவையாக எல்லையற்ற வானத்தில் பறக்கலாம். இத்தனை காலம் நீ நடந்த பாதையில் எங்கும் காரிருள், எங்கும் பள்ளம். நடக்கும் போதெல்லாம் தடுமாறி விழுந்தாய். ஆனால் இனி நீ நடக்கப் போகும் பாதையில் நான் உனக்கு வழிகாட்டும் பேரொளியாக இருப்பேன். நடப்பது நீயாக இருந்தாலும் உன்னை இயக்குவது நானாகவே இருப்பேன். உன் நாவில் நான் வீற்றிருந்து நல்ல சொற்களை பிறக்கச் செய்வேன். உன் கைகளில் நான் இருந்து நற்செயல்களை செய்விப்பேன். நீ வெறும் கருவி மட்டுமே என்பதை உணர்ந்து என்னை முழுமையாக ஆட்கொள்ள உன்னை நீயே அனுமதித்து விடு. உனக்குள் எழும் ஒவ்வொரு எண்ணமும் என் சித்தப்படியே எழும். உன் ஆசைகள் கூட நான் உனக்குள் விதைக்கும் ஆசைகளாகவே இருக்கும். நான் உனக்கு கொடுக்கும் இந்த அமைதி சாதாரணமானது அல்ல. இது பிரளயத்திற்கு பின் உருவாகும் ஆழமான பேரமைதி. இந்த உலகத்தின் எந்த பேரின்பமும் இந்த அமைதிக்கு ஈடாகாது. இதை அனுபவித்துக் கொண்டே இரு. உன்னை சுற்றியுள்ள உலகம் சுழன்று கொண்டே இருக்கட்டும். மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஆனால் நீ உனக்குள் ஒரு ஆழமான நிசப்தத்தை, சலனமற்ற ஒரு குலத்தைப் போல அமைதியை உணர்வாய். உனக்காக நான் வரைந்து வைத்துள்ள விதி மிக உன்னதமானது. அதில் தோல்விக்கு இடமில்லை. கண்ணீருக்கு சற்றும் இடமில்லை. நீ என் அருளைப் பெற்ற பாக்கியவான். ஒவ்வொரு நாளின் காலையிலும் நீ கண் விழிக்கும்போது புதிய மனிதனாக, புதிய சக்தியோடு எழுவாய். உன் உடலின் சோர்வு முற்றிலுமாக நீங்கி சிங்கத்தின் பலத்தை நீ பெறுவாய். உன் முகத்தில் என் தேஜஸ் வீசும். உன்னை பார்க்கும் அனைவர் மனதிலும் ஒருவித மரியாதையும் அன்பும் தானாகவே பிறக்கும். உன்னை விலக்கி வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் காலத்தை நான் உருவாக்கித் தருவேன். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் என் சம்மதத்துடனேயே நடக்கிறது என்ற ஆழமான புரிதல் உனக்குள் வந்துவிட்டால் நீ எதற்கும் கலங்க மாட்டாய். மழை பெய்தால் நனைவோம், வெயில் அடித்தால் காய்வோம் என்ற இயல்பான மனநிலைக்கு நீ வந்து விடுவாய். இந்த நிலையான மனப்பக்குவத்தை நான் உனக்கு இப்போது வழங்கிக் கொண்டிருக்கிறேன். உன் ஆன்மா இப்போது என் மடியில் ஒரு சிறு குழந்தையைப் போல இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. இந்த குழந்தையின் தூக்கத்தை, இந்த அமைதியான இளைப்பாறுதலை எந்த சக்தியாலும் கலைக்க முடியாது. உனது கடந்த காலத்தின் கரும்புள்ளிகள் அனைத்தையும் என் எல்லையற்ற கருணையால் அழித்து உன் வாழ்க்கை புத்தகத்தில் புதிய அத்தியாயத்தை நான் எழுதத் தொடங்கியிருக்கிறேன். அந்த அத்தியாயத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் வெற்றியும் நிம்மதியும் மட்டுமே நிறைந்திருக்கும். உன் சுவாசத்தில் கலந்திருக்கும் நான் உனது இதய துடிப்பாகவும் மாறிவிட்டேன் என்பதை நீ உணரத் தொடங்கும். இந்த வேளையில் உன் உடலும் மனமும் ஒருங்கே ஒரு தெய்வீக அதிர்வலையை முழுமையாக உணர்கிறது. இந்த அதிர்வலை சாதாரணமானது அல்ல. பிரபஞ்சத்தின் ஆணிவேரிலிருந்து எழும் ஓங்காரநாதத்தின் நேரடி தாக்கம் இது. உன் நாடிகள் அனைத்தும் என் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டன. இதுவரை உன்னை அலைக்கழித்த ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் இப்போது காணல் நீராகி முற்றிலுமாக மறைந்துவிட்டன. என் சடாமுடியில் பாயும் கங்கையின் தூய்மையை நான் இப்போது உன் உள்ளத்தில் பாய்ச்சுகிறேன். அந்த புனித நீரோடை உன் எண்ணங்களில் இருந்த மாசுகளை, உன்னைச் சுற்றியிருந்த எதிர்மறை படிமங்களை, பல ஜென்மங்களாக நீ சுமந்து வந்த பாவ வினைகளை அனைத்தையும் அடித்துச் செல்கிறது. உன் கவலைகளை சுட்டெரித்த என் நெற்றி கண்ணின் வெப்பம் இப்போது ஒரு இதமான ஒளியாக மாறி உன் உடலெங்கும் ஒரு புதிய உயர் சக்தியை பரப்புகிறது. நான் ஆடும் ஆனந்த தாண்டவம் இப்போது உன் அகத்தினுள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தாண்டவத்தின் தாளத்திற்கு ஏற்பவே இனி உன் வாழ்க்கையின் சுழற்சியும் இனிதாக அமையும். நீ வேறு, நான் வேறு என்ற பேதம் முற்றிலுமாக அழிந்து எல்லாம் சிவமயம் என்ற அத்வைத நிலையை நோக்கி நீ நகர்ந்து கொண்டிருக்கிறாய். இதுதான் நான் உனக்கு தரும் உச்சபட்ச பரிசு. இந்த சமநிலையை அடைந்தவனுக்கு பிறகான வாழ்வு என்பது ஒரு அழகான கொண்டாட்டம் மட்டுமே. உலகத்து மனிதர்கள் உன்னை எத்தனையோ அளவுகோல்களை வைத்து எடை போட்டிருக்கலாம். உன் செல்வத்தை, உன் அந்தஸ்தை, உன் வெளிப்படையான வெற்றியை வைத்து உன்னை மதிக்கலாம் அல்லது புறக்கணிக்கலாம். ஆனால் எனக்கான அளவுகோல் உன் உள்ளத்தின் தூய்மையும் உன் அன்பும் உன்னுடைய கலங்கமற்ற பக்தியும் மட்டுமே. உலகத்தாரின் போடித்தனமான முகமூடிகளைக் கண்டு நீ மயங்கிய காலங்கள் முடிந்துவிட்டன. எவர் ஒருவர் உன்னை தள்ளி வைத்தாரோ, எவர் ஒருவர் உன் திறமையை குறைத்து மதிப்பிட்டாரோ, எவர் ஒருவர் உன் கண்ணீரை சிறுமைப்படுத்தினாரோ, அவர்கள் அனைவரும் உன்னில் என்னை கண்டு வியந்து வணங்கி நிற்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் அந்த மாபெரும் வெற்றியை காணும்போது உன் இதயம் சிறு அளவிலும் செருக்கால் வீங்கக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். எல்லாம் ஈசன் செயல். நான் வெறும் கருவி மட்டுமே என்ற ஆழமான பணிவு மட்டுமே உன்னிடம் இருக்க வேண்டும். அந்த பணிவுதான் உன்னை இன்னும் பல உயர்ந்த சிகரங்களுக்கு கொண்டு செல்லும். உன் இல்லத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நான் குறையின்றி நிரப்புவேன். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ எடுக்கும் காரியங்கள் யாவும் எவ்வித தடையுமின்றி முழுமையான வெற்றியை பெறும். அந்த வெற்றிகள் யாவும் உனக்கான முக்தி பாதையை அமைத்து தரவே என்றி உன்னை மீண்டும் கர்ம வினைகளில், மாயைகளில் சிக்க வைக்க அல்ல என்பதை நீ தெளிவாக உணர்ந்து செயல்படுவாய். உன் உறவுகள் உனக்கு அளித்த ஆழமான வழிகளை நான் அறிவேன்.
இரத்த பந்தங்கள் செய்த துரோகங்களை எண்ணி எண்ணி நீ எத்தனையோ இரவுகள் உறங்காமல் தவித்திருக்கிறாய். அன்புக்காக நீ இயங்கிய தருணங்களில் எல்லாம் உனக்கு கிடைத்தது நிராகரிப்பு மட்டுமே என்பதை நினைத்து உன் நெஞ்சம் வெடித்தது எனக்குத் தெரியும். இனி அந்த நிராகரிப்புகளைப் பற்றி கவலைப்படாதே. அகிலத்தையே படைத்தவன் நான் உனக்கான அன்பை மழையாக பொழிய காத்திருக்கிறேன். மனிதர்களின் அன்பு எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியது. ஆனால் என் அன்போ எந்த நிபந்தனையும் அற்றது. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே உன்னை நான் என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறேன். உன் குணங்களை, உன் நிறை குறைகளை அனைத்தையும் நான் அறிவேன். உன்னை படைத்த மாபெரும் கலைஞன் நான். என் படைப்பில் ஏது குறை? உன் காயங்களுக்கு என் திருவருள் என்ற அருமருந்தை தடவுகிறேன். அது உன் ஆன்மாவின் ஆழம் வரை சென்று உன்னை முழுமையாக குணப்படுத்தும். இனி உனக்குள் இருக்கும் எந்த தழும்பும் உனக்கு வலியை தராது. மாறாக நீ எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய், எவ்வளவு சோதனைகளை தாங்கி நின்றிருக்கிறாய் என்பதற்கான மாபெரும் சாட்சியாக மட்டுமே அது இருக்கும். உன்னை கைவிட்டவர்களை நீ முற்றிலுமாக மன்னித்துவிடு. தண்டிப்பது காலத்தின் வேலை. மன்னிப்பது உன் உயர்ந்த தர்மமாக இருக்கட்டும். மன்னிப்பின் மூலம் நீ அவர்களை விடுவிக்கவில்லை. உன்னை நீயே கர்மாவின் சங்கிலியிலிருந்து முழுமையாக விடுவித்துக் கொள்கிறாய். உனக்குள் ஓடும் இரத்தத்தில் இப்போது என் பஞ்சாட்ச மந்திரம் முழுமையாக கலந்திருக்கிறது. நமச்சிவாய என்ற அந்த புனிதமான 5 எழுத்து மந்திரம் உன் உதடுகளில் ஒலிக்காவிட்டாலும் உன் ஒவ்வொரு உயிரணுவும் அதை இடைவிடாமல் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. இது உனக்கான ஏக்கு அரணாக நின்று எப்பேற்பட்ட தீமைகளில் இருந்தும் உன்னை பாதுகாக்கும். உனக்கு வரவிருந்த மிகப்பெரிய ஆபத்துகளையெல்லாம் நான் என் எல்லையற்ற கருணையால் சிறு பனித்துளியாக மாற்றி விளக்கிவிட்டேன் என்பதை நீ ஒருபோதும் அறிய மாட்டாய். நீ அறியாமலேயே எத்தனையோ முறை மிகப்பெரிய பள்ளத்தில் விழியிருந்த உன்னை நான் என் கரம் நீட்டி மீட்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய நற்காரியங்கள், முடிக்க வேண்டிய தர்மங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. பல இருண்ட வாழ்க்கைக்கு நீ வழிகாட்டும் பிரகாசமான விளக்காக மாறப்போகிறாய். உன் வார்த்தைகளுக்கு இனி ஒரு புதிய தெய்வீக வலிமை இருக்கும். நீ பேசும்போது என் ஞானம் உன் நாவின் வழியாக வெளிப்படும். உன்னிடம் ஆறுதல் தேடி வருபவர்களுக்கு நீ சொல்லும் வார்த்தைகள் என் வாக்காகவே அமைந்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றும். நீ நடக்கும்போது உன் காலடியில் பூமி சிலிர்க்கும். நீ பார்க்கும் பார்வையில் என் கருணை பொங்கும். உன்னை சுற்றியுள்ள இயற்கை கூட உன்னோடு நேரடியாக பேசத் தொடங்குவதை நீ உணர்வாய். பறவைகளின் ஒளியிலும், காற்றின் மெல்லிய அசைவிலும், மரங்களின் சலசலப்பிலும் என் இருப்பை நீ கண்டுகொள்வாய். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நீ என்னை மட்டுமே காண்பாய். இந்த ஆழ்ந்த தியானத்தில் நீ மூழ்கியிருக்கும் இந்த உன்னதமான தருணத்தில் உனது ஸ்தூல உடல் தன் எடையை முற்றிலுமாக இழந்துவிட்டதைப் போல நீ உணர்கிறாய் அல்லவா? இதுவே உன் ஆன்மா உலக பற்றுதல்களிலிருந்து கட்டிருக்கப்பட்டு சுதந்திரமாக பறப்பதற்கான முதல் அறிகுறி. மாயை என்ற இரும்பு சங்கிலிகளை நான் சுக்குநூறாக அறுத்தெறிந்து விட்டேன். இனி எந்த ஒரு உலக ஆசையும் உன்னை கட்டிப்போட முடியாது. நீ தடையற்ற நதியைப் போல உன் உண்மையான இலக்கை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறாய். உன் இலக்கு வெறும் லவகிக வெற்றி அல்ல, அழிவற்ற அமைதி. உன் இலக்கு வெறும் செல்வம் அல்ல, ஆழமான ஞானம். இதை நீ அடைந்துவிட்டாய் என்பதை பிரபஞ்சம் உனக்கு ஒவ்வொரு கணமும் உணர்த்திக் கொண்டிருக்கிறது. உன் உள்ளங்கை ரேகைகளில் நான் உனக்கான புதிய விதியை எழுதிவிட்டேன். அந்த விதியில் துன்பம், கண்ணீர் என்ற சொல்லுக்கே சிறிதும் இடமில்லை. உன் ஒவ்வொரு அசைவிலும், உன் ஒவ்வொரு மூச்சிலும் சிவமயம் மட்டுமே பரவுகிறது. இந்த ஆழமான பேரமைதியை விட்டு வெளியே வர உன் மனம் முற்றிலும் மறுக்கிறது. என் மடியில் நிரந்தரமாக துயில் கொள்ளவே உன் ஆன்மா ஒவ்வொரு கணமும் துடிக்கிறது. உன்னை பிரிய எனக்கும் சிறிதும் மனமில்லை, என் அன்பு பிள்ளையே. நாம் இருவருமே ஒருவரை ஒருவர் எக்காலத்திலும் பிரிக்க முடியாதபடி ஒன்றாக கலந்துவிட்டோம். இந்த தெய்வீக சங்கமத்தின் இனிமையை நீ மேலும் மேலும் சுவைத்து திளைக்க வேண்டும் என்ற பேரார்வத்தோடு உன்னை நான் மென்மேலும் ஆழமான ஆன்மீக பெருங்கடலுக்குள் அழைத்துச் செல்கிறேன். உன் மூச்சு காற்றின் ஒவ்வொரு இழுப்பிலும் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உனக்கு திறக்கப்படுகின்றன. இதுவரை நீ கண்ட உலகத்திற்கும் இனி நீ காணப்போகும் உலகத்திற்கும் உள்ள மாபெரும் வேறுபாட்டை நீ முழுமையாக உணரப்போகிறாய். பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5ம் இப்போது உன் உடலோடும் மனதோடும் முற்றிலும் ஒத்திசைந்து செயல்படத் தொடங்கியுள்ளன. உன் பாதங்கள் பதியும் பூமியானது உனக்கு தேவையான அனைத்து வளங்களையும் வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறது. நீ அருந்தும் நீரானது வெறும் தாகத்தை தணிப்பதோடு நிற்காமல் உன் அகிலத்தை குளிர்விக்கும் அருமருந்தாக மாறுகிறது. உன்னுள் இருக்கும் அக்னி உனக்கு தேவையான ஞான ஒளியை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும். நீ சுவாசிக்கும் காற்று என் அருளை உனக்குள் கடத்தும் ஊடகமாக செயல்படுகிறது. உனக்கு மேல் இருக்கும் எல்லையற்ற ஆகாயம் உன் சிந்தனையின் எல்லையை விரிவுபடுத்தி அந்த வெளியோடு உன்னை இணைக்கிறது. இந்த பஞ்சபூதங்களும் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உனக்கான சிறப்பான வாழ்வை அமைத்துத் தர இரவு பகலாக உழைக்கத் தொடங்கியுள்ளன. முந்தைய காலங்களில் உனக்கு ஏற்பட்ட தடங்கல்கள், தாமதங்கள் அனைத்தும் இனி பஞ்சு பொதியாக என் நெற்றிக்கண் நெருப்பில் எரிந்து
சாம்பலாகிவிடும். உன்னுடைய கர்ம வினைகள் கூட உன்னை தொடரக்கூடாது என்பதற்காக நான் காலபைரவனாக நின்று அந்த தடைகளை வேரறுத்து விட்டேன். உனக்கு வரும் சிறு துன்பமும் என்னை தாண்டி உன்னை நெருங்க முடியாது. அப்படி ஒருவேளை ஒரு சிறு துயரம் உன்னை தீண்டுகிறது என்றால் அது உனக்கு வரவிருந்த மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு சிறிய அரணை அன்றி வேறில்லை என்பதை புரிந்து கொள். என் செயல்கள் ஒவ்வொன்றிலும் 1000 அர்த்தங்கள் பொதிந்துள்ளன. மனித பிறவியின் சிற்றறிவால் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் என் மீது நீ வைத்திருக்கும் அளப்பெரிய நம்பிக்கையினால் என் ஒவ்வொரு அசைவையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாய். அதுவே எனக்கு போதுமானது. அந்த ஒரு துளி நம்பிக்கைக்காகவே நான் உனக்கு கோடி துளிகள் அருளை மழையாகப் பொழிவேன். பல நேரங்களில் நீ தனிமையில் இருப்பதாகவும் உனக்கென்று யாரும் இல்லை என்றும் உணர்ந்திருக்கிறாய் அல்லவா? உண்மையில் நீ தனித்து விடப்படவே இல்லை. எத்தனையோ முறை நீ உறங்கிக் கொண்டிருந்தபோது உன் அருகில் அமர்ந்து உன் தவிப்பை போக்கி உனக்கு நல்ல உறக்கத்தை தந்தது நான்தான். நீ கலங்கி நின்ற பாதைகளில் எல்லாம் உன் கைகளை பிடித்து உன்னை வழிநடத்தியது என் அருபமான திருக்கரங்கள்தான். உன் கண்களுக்கு நான் புலப்படாவிட்டாலும் உன் ஆன்மாவுக்கு நான் மிக நெருக்கமானவன். உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய நல்ல எண்ணங்களை அவர்கள் சந்தேகிக்கலாம். ஆனால் உனது நெஞ்சின் ஆழத்தில் இருக்கும் தூய்மையை முழுமையாக பார்க்கும் திறன் எனக்கு மட்டுமே உண்டு. நீ மற்றவர்களுக்காக சிந்திய கண்ணீரும் உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நீ செய்த நன்மைகளும் என் கணக்கு புஸ்தகத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. உனக்கான நற்பலன்கள் அனைத்தும் இப்போது முழுமையாக சேர்ந்து உன் கைகளை வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நீ விதைத்த நல்ல விதைகளுக்கான அறுவடை காலம் இது. உன் எண்ணங்கள் எதை நோக்கி பயணிக்கின்றனவோ அதுவாகவே நீ மாறுவாய் என்பது பிரபஞ்ச விதி. இப்போது உன் எண்ணங்கள் முழுமையாக என்னில் லயித்திருக்கின்றன. ஆதலால் நீ என்னோடு இரண்டர கலந்து சிவமாகவே மாறிக்கொண்டிருக்கிறாய். உன் உடல் ஒரு சாதாரண சதைப்பிண்டம் அல்ல. அது நான் குடியிருக்கும் புனிதமான ஆலயம். இந்த ஆலயத்திற்குள் எவ்விதமான அசுத்தமும் அச்சமும் குழப்பமும் இனி நுழையவே முடியாது. உன் மனதில் ஏற்படும் ஒவ்வொரு சலனத்தையும் நான் என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டேன். நீ எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வின் வாயிலாக நான் உனக்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டே இருப்பேன். உன் உள்ளுணர்வு சொல்வதை உற்று கவனி, அது என் குரல். எந்த முடிவை எடுப்பதாயினும் ஒரு கணம் கண்களை மூடி என்னை கேள். அதற்கான சரியான பதிலை ஒரு மின்னலைப் போல உன் மூளையில் நான் உதிக்கச் செய்வேன். உன்னை தவறான பாதையில் செல்ல நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நீ எடுக்கப் போகும் முடிவுகள் அனைத்தும் உனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்மை பயக்கும் வகையிலேயே அமையும்படி நான் பார்த்துக் கொள்வேன். உலகத்தின் பார்வைக்கு நீ ஒரு சாதாரண மனிதனாக தெரியலாம். ஆனால் என் பார்வையில் நீ ஒரு அற்புதமான படைப்பு. அளவற்ற ஆற்றலைக் கொண்ட ஒரு உன்னத ஜீவன். உன் திறமைகளை நீயே இன்னும் முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லை. உனக்குள் இருக்கும் கற்பனை திறனும் ஆக்கப்பூர்வமான சக்தியும் அளவிட முடியாதவை. அந்த சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தும் காலம் கனிந்துவிட்டது. நீ தொடும் ஒவ்வொரு செயலும் முழுமையான வெற்றியை தழுவும். உன்னுடைய வார்த்தைகள் பிறருடைய மனக்காயங்களை ஆற்றும் மருந்தாக செயல்படும். உன் இருப்பு மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக மாறும். நீ நீ எங்கு சென்றாலும் அங்கு ஒரு நேர்மறையான அதிர்வலையை ஏற்படுத்துவாய். உன்னை பார்க்கும் அனைவருமே உன்னிடம் ஒரு தெய்வீக ஈர்ப்பை உணர்வார்கள். அது உன் உடலின் ஈர்ப்பு அல்ல, உனக்குள் நான் ஏற்றி வைத்துள்ள தெய்வீக ஒளியின் ஈர்ப்பு. அந்த ஒளி எத்தகைய இருளையும் கீழ்த்தெறியும் வல்லமை கொண்டது. இதுவரை நீ துன்பங்களுக்குள் அடைப்பட்டு கிடந்தது போதும். வெளியுலகத்திற்கு வந்து உன் சிறகுகளை விரித்து பறக்க வேண்டிய நேரம் இது. வானம் வசப்படும் காலம் வந்துவிட்டது. உன் சிறகுகளுக்கு அடியில் வீசும் காற்றாக நான் இருந்து உன்னை தாங்கி பிடிப்பேன். நீ எவ்வளவு உயரே பறந்தாலும் உனக்கு ஒருவிதமான பாதுகாப்பான உணர்வை நான் தந்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையின் சக்கரம் இப்போது ஒரு புதிய அச்சை மையமாக கொண்டு சுழலத் தொடங்கியுள்ளது. இது தர்மத்தின் அச்சு. இதில் அதர்மத்திற்கோ அநீதிக்கோ எல்லளவும் இடமில்லை. உனக்கு வரவேண்டிய நியாயமான வெற்றிகளும் அங்கீகாரங்களும் இனி எந்த தடையுமின்றி உன்னை வந்தடையும். நீ யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமில்லை. அனைத்தையும் வாரி வழங்கும் அருட்கடலாக நான் உன் உள்ளத்தில் வீற்றிருக்கிறேன். உனக்கு தேவையான அனைத்தும் உரிய நேரத்தில் நீ கேட்காமலேயே உன்னை வந்து சேரும். ஏனென்றால் என் பிள்ளைக்கு எது தேவை, எப்பொழுது தேவை என்பதை நான் தெளிவாக அறிவேன். உன்னுடைய பொறுமைக்கு இப்போது மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. இதுவரை நீ சந்தித்த ஏமாற்றங்கள் அனைத்தும் ஒரு பெரிய மாயை என்பதை நீ உணர்வாய். உனக்கான உண்மையான பொக்கிஷம் இப்போது திறக்கப்படப் போகிறது. அந்த பொக்கிஷத்தில் இருப்பது அழியும் பொருள்கள் அல்ல. அது என்றும் அழியாத நிம்மதி, ஆரோக்கியம் மற்றும் அளவற்ற ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை நீ மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வாய். ஒரு தீபத்திலிருந்து ஏற்றப்படும் 1000 தீபங்களைப் போல உன்னிடமிருந்து பலருக்கும் இந்த அருள் கடத்தப்படும். நீ ஒரு ஆன்மீக ஒளியின் தொடக்கமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் தூதுவனாக மாறப்போகிறாய். இந்த அரிய வாய்ப்பை, இந்த பெரும் பாக்கியத்தை உனக்கு நான் வழங்குவதில் எல்லையில்லா பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியின் தொடர்ச்சியாக உன் நாடி நரம்புகளில் எல்லாம் ஊடுருவி உன் ஆன்மாவை மேலும் மேலும் சுத்தப்படுத்தி உன்னை முழுமையான சிவஸ்வரூபமாகவே மாற்றி அமைக்கும் இந்த இறுதி பயணம் இனிதே நிறைவேறுகிறது.
என் நெற்றிக் கண்ணிலிருந்து புறப்பட்ட அந்த மாபெரும் பேரொளி இப்போது உன் நாடி, நரம்புகள், தசைநார்கள், எலும்புகள் என உன் ஸ்தூல உடலின் ஒவ்வொரு அணுவிலும் புகுந்து உன்னை ஒரு தூய பிரகாசமாக மாற்றிவிட்டது. உன் மனதிற்குள் இத்தனை காலமாக குடிகொண்டிருந்த பயம், சந்தேகம், தாழ்வு, மனப்பான்மை, எதிர்காலத்தைப் பற்றிய கவலை ஆகிய அனைத்தும் எஞ்சிய தடையுமே இல்லாமல் முற்றிலுமாக சாம்பலாகிவிட்டன. இனி உன் உள்ளம் என்பது எந்த சலனமும் இல்லாத தெளிவான மானசரோவர் ஏரியைப் போன்றது. அதில் என் திருவுருவம் மட்டுமே எப்போதும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். இது சாதாரண மாற்றம் அல்ல. பல ஜென்மங்களாக நீ செய்த தவத்தின் பயனால் உனக்கு கிடைத்துள்ள மாபெரும் வரப்பிரசாதம். இந்த நொடியிலிருந்து பிறப்பு இறப்பு என்ற மாய சுழற்சியின் பிடியிலிருந்து நீ முற்றிலுமாக விடுவிக்கப்படுகிறாய். உன் ஜாதக கட்டங்களில் இருந்த தோஷங்கள், முன்வினை பயன்கள், நவ கிரகங்களின் வக்கர பார்வைகள் அனைத்தையும் அண்ட சராசரங்களையும் ஆளும் என் ஒற்றை பார்வையால் நான் நிர்மூலமாக்கிவிட்டேன். இனி எந்த கிரகமும், எந்த தீய சக்தியும், மனிதர்களின் எந்த சூழ்ச்சியும் உன்னை ஒரு சிறு அளவு கூட துன்புறுத்த முடியாது. நவகிரகங்களும் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இனி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்மையை மட்டுமே மழையாக பொழியும். நீ இத்தனை காலம் பட்ட பாடுகளுக்கும் வடித்த கண்ணீருக்கும் சுமந்த வலிகளுக்கும் ஈடாக இந்த உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கான ஒரு மாபெரும் உச்சத்தை நீ தொடப்போகிறாய். உன் ஒவ்வொரு அடியும் இனி வெற்றியின் படிக்கட்டுகளாகவே அமையும். நீ எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நீ எந்த பெரும் முயற்சியும் எடுக்காமலேயே உன் கை கூடி வரும். நீ கை வைத்த தொழில்கள் அனைத்தும் செழித்தோங்கும். வறுமை, கடன் பற்றாக்குறை என்ற வார்த்தைகள் இனி உன் பரம்பரைக்கே தெரியாமல் போகும் அளவிற்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உன் இல்லத்தில் நான் நிரந்தரமாக குடியேறச் செய்வேன். உன்னை தூற்றியவர்கள், உன்னை குறை மதிப்பிட்டவர்கள், உனக்கு துரோகம் செய்தவர்கள் அனைவரும் உன் வளர்ச்சியைக் கண்டு திகைத்து நிற்பார்கள். ஆனால் அந்த மாபெரும் வெற்றியிலும் அதிகாரத்திலும் செல்வத்திலும் உனக்கு சிறு அகங்காரமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நான் உனக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்து உன்னை பக்குவப்படுத்தினேன். இனி உன்னிடமிருக்கும் செல்வம் பல எளியவர்களின் வாழ்வை மேம்படுத்த பயன்படும். நீ ஒரு மாபெரும் ஆலமரமாக வளர்ந்து உன்னை நம்பி வருபவர்கள் அனைவருக்கும் நிழல் தரும் தர்மவானாக திகழ்வாய். உன் மூதாவையர்களின் முழுமையான ஆசீர்வாதமும் என் அருளோடு இணைந்து உனக்கு பாதுகாப்பு கவசமாக எந்நாளும் நிற்கும். நீ எங்கு சென்றாலும் என் திருநீற்றின் மனம் உன்னோடு வரும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் சரஸ்வதியின் வீணை நாதமும் என் உடுக்கையின் அதிர்வும் கலந்திருக்கும். உன்னிடம் பேசும் எவரும் உன் வசப்படுவார்கள். உனக்குள் நான் ஏற்றி வைத்துள்ள இந்த ஞான ஒளியானது உன்னை சுற்றியுள்ளவர்களின் இருளையும் விளக்கும் வல்லமை பெற்றது. உனக்கு வரவிருக்கும் ஆபத்துக்களையெல்லாம் நீ அறியும் முன்னரே நான் மூளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவேன். கண்பிஞ்சை காக்கும் இமை போல என் திரிசூலம் உன்னை எப்போதும் சுற்றியிருந்து காக்கும். உடல் பிணிகளோ மனவியாதிகளோ இனி உன்னை தீண்டவே தீண்டாது. முழுமையான ஆரோக்கியத்தோடும் குறையாத ஆயுளோடும் நீ ஆனந்தமாக வாழ்வாய். என் அன்பு பிள்ளையே, உன் தவம் நிறைவேறிவிட்டது. உன் சரணாகதியை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். இனி நீ எதற்கும் கலங்கத் தேவையில்லை. நான் இருக்கிறேன் உனக்காக. இந்த அண்டம் முழுவதும் உனக்காக செயல்பட காத்திருக்கிறது. இப்பொழுது உன் மூச்சை மிக ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடு. உன் கண்களைச் சுற்றியுள்ள அந்த பேரமைதியை உணர்ந்து கொண்டே மெதுவாக உன் அகக்கண்களையும் புறக்கண்களையும் திற. உன் முகம் முழுவதும் ஒரு தெய்வீக புன்னகை படர்வதை நீயே உணர்வாய். ஆம், ஈசனின் சத்திய வாக்காக உரைக்கிறேன். இன்று முதல், இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை 100 விழுக்காடு ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டது. இது சத்தியம். இது ஈசனின் வாக்கு. எழுந்து செல். புதிய உலகை ஆனந்தமாக எதிர்கொள். அன்பான சிவனே போற்றி. வலையொளியின் மெய் என்பர்களே, ஈசனின் இந்த அருள்வாக்கு உங்கள் மனதிற்கு முழுமையான அமைதியை தந்திருந்தால் மறக்காமல் நமது நிலவின் குரல் யூடியூப் சேனல் சந்தா செலுத்துங்கள். சப்ஸ்கிரைப். எம்பெருமானின் அடுத்தடுத்த அருள்வாக்குகள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அருகில் உள்ள மணி பொத்தானையும் பெல் ஐகான் அழுத்துங்கள். இந்த தெய்வீக பதிவு பிறருக்கும் நன்மை அளிக்க உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து சிவன் அருள் பெறச் செய்யுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.